இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க கார்னர் சைட்டில், மேற்கு பார்த்த கார்னர் சைட்டில் ஃப்ரண்ட் எலிவேஷன் டபுள் சைடு பண்ணி நம்மளுக்கு காம்பவுண்ட்லேருந்தே நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெரூன் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் பெயிண்ட் வந்து டார்க் கிரே கலரில் பண்ணி சென்டரில் புட்டான்ஸ் போட்டு சூப்பராக ஒரு கிழக்கு மேக்க ரோட்டில் 40 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கார்னர் வீடுங்க. முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து காம்பவுண்ட்லேருந்தே நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே நல்ல மெரூன் கலரில் ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் கோல்டனில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டஃப் அண்ட் கிளாஸும் ஸ்பாட்லைட் மேலே பர்கோலா பேட்டர்னில் பண்ணி ஒரு அருமையான ஒரு 3 BHK வீடுங்க. 22க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க, லிவிங் ஹாலுங்க. லிவிங் ஹாலில் மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க 3D பேட்டர்னில் ஜிப்சம் போர்டில். அதுக்கும் பார்டரில் கிரே, சென்டரில் ரெட் கியூபிக் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் வந்து லூவர் பேட்டர்னில் டிசைன் பண்ணி சென்டரில் உங்களுக்கு ஃப்ளைனாக பண்ணி சைடில் உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லூவர் பேட்டர்ன் சென்டரில் கிரானைட் பேட்டர்னில் சென்டரில் ஒயிட் கலராக ப்ளைனாக பண்ணி கீழே பேஸ் கேபினெட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க கார்னர் சைட்டில், மேற்கு பார்த்த கார்னர் சைட்டில் ஃப்ரண்ட் எலிவேஷன் டபுள் சைடு பண்ணி நம்மளுக்கு காம்பவுண்ட்லேருந்தே நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெரூன் கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் பெயிண்ட் வந்து டார்க் கிரே கலரில் பண்ணி சென்டரில் புட்டான்ஸ் போட்டு சூப்பராக ஒரு கிழக்கு மேக்க ரோட்டில் 40 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கார்னர் வீடுங்க. முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து காம்பவுண்ட்லேருந்தே நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே நல்ல மெரூன் கலரில் ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் கோல்டனில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டஃப் அண்ட் கிளாஸும் ஸ்பாட்லைட் மேலே பர்கோலா பேட்டர்னில் பண்ணி ஒரு அருமையான ஒரு 3 BHK வீடுங்க. 3 சென்ட்டில் மேற்கு பார்த்த கார்னர் சைட்டில் நம்மளுக்கு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி போகிறதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் பேட்டர்ன்ஸில் எம்எஸில் பண்ணி லேசர் கட்டிங் டிசைன் பண்ணி அதுக்கு கோல்டன் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணி அட்டகாசமாக உள்ளே போனோம்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்குடைய அளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பெரிய செடான் கார் நிறுத்துகிற அளவுக்கும் 2 வீலர் நிறுத்துகிற அளவுக்கும் நல்ல நீளமாகவே இருக்குது. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு எல் டைப்பில் சூப்பரான டைல்ஸ் ஒட்டி 2க்கு 4 டைல்ஸ் ஒட்டி கோல்டனில் அதுக்கு பார்டர் கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் தனியாகவும் அது போக செட் பேக் ஏரியா தனியாகவும் முன்னாடி நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. 5 அடிக்கு ஃபுல்லுமே பார்க்கிங் டைல்ஸ் போட்டு ஜல மூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு அதுக்கு கீழே டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அவுட்டர் டாய்லெட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல 5 அடிக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. டோர் வந்து 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்ஸில் வச்சு கொடுத்து உள்ளே போகிற மாதிரி தேக்கில் ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவில் 7க்கு 5 அப்படிங்கிற அளவில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோம்னா ஒரு மாடர்ன் மார்வலஸுங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள 22க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க, லிவிங் ஹாலுங்க. லிவிங் ஹாலில் மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க 3D பேட்டர்னில் ஜிப்சம் போர்டில். அதுக்கும் பார்டரில் கிரே, சென்டரில் ரெட் கியூபிக் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் வந்து லூவர் பேட்டர்னில் டிசைன் பண்ணி சென்டரில் உங்களுக்கு ஃப்ளைனாக பண்ணி சைடில் உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லூவர் பேட்டர்ன் சென்டரில் கிரானைட் பேட்டர்னில் சென்டரில் ஒயிட் கலராக ப்ளைனாக பண்ணி கீழே பேஸ் கேபினெட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக சாமி ரூம் அப்படிங்கிறது சாமி ரூமாகவே பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர் தலையில் இருக்கக்கூடிய மயில் தொகை மாதிரி 5க்கு 3 அப்படிங்கிற அளவில் பெருசாக உள்ளேயே உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி இடம் கொடுத்து அதுக்கும் கேபினெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் மேலே சாமி படம் வைக்கிறதுக்கும் லைட்டும் கொடுத்து நம்மளுக்கு பூஜை ரூம் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக. இந்த பெரிய ஹாலில் நல்ல பெரிய வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் வந்து கியூபிக் பேட்டர்னில் மெரூன் கலரில் பண்ணி சென்டரில்
ஸ்கொயர் கொடுத்து தேவையான இடத்துல ஃபேன் மாட்டி ஸ்ட்ரிப் லைட் போட்டு கொடுத்து ஸ்பாட் லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. வாங்க நம்ம பேனல் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு 16:8 அப்படிங்கிற அளவில் ஸ்பேசியஸாக வுட்டன் பேக்ரவுண்ட் டைல்ஸ் போட்டு கொடுத்து மேலே எல் டைப்பில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோல்டனில் அலுமினியத்துலேயே பண்ணியிருக்காங்க. அது போக ஹெட்டில் உங்களுக்கு வந்து ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கீழே உங்களுக்கு டான்டன் யூனிங் வைக்கிறதுக்கு மாடுலர் கிச்சனும் உங்களுக்கு கோல்டன் கலர்லேயே அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. எவர் சில்வரில் சிங்க்கு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே டேபிள் டாப்பும் இருக்குது. மேலே அடிக்கும் தலைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுறக்கும் சிம்னி மாட்டுறக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு நல்ல கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. தென்மேற்கு மூலையில் பேசேஜோடு உள்ளே போகிற மாதிரி ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16:10 அப்படிங்கிற அளவில் யூபிவிசியில் கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு 4 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கபோர்டு ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, ஸ்டடி டேபிள், மேலே லேப்ட்லேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அலுமினியத்திலேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2:4 அப்படிங்கிற அளவில் ஸ்பாட் வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ரெண்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் டிசைனர் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6:30 5:30 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்து கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வாலுக்குமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் வர்ற மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன், லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஃப்ளஷ் டோர் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவும் பாக்கி இருக்கிறது எல்லாமே தேக்கில் போட்டிருக்காங்க. பெரிய இந்த மாசிவான ஹாலில் இருந்து வீட்டுக்குள்ளேருந்து உள்ளே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே போனாலும் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. 16:10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலில் டிவி யூனிட் வைக்கிறதுக்கு 2 இடத்துல ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டடி ரூமும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி மேலே ஸ்பாட்லைட்டும் பெரிய ஹெட்டில் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய சூப்பரான மாஸ்டர் பெட்ரூமுங்க. மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்து கோல்டன் கலரில் உங்களுக்கு 3 ட்ரா ஓப்பன் பண்ணுற மாதிரி அலுமினியத்தில் கபோர்டு ஒர்க்கும் மேலே லேஃப்ட்டுக்கும் பண்ணியிருக்காங்க. அது போக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி அதில் ஒரு ஹிடன் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி மேலே டிசைனர் ஃபேன் கொடுத்து ஸ்பாட்லைட் கொடுத்து அட்டாச்சு டாய்லெட்டோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் நம்மளுக்கு 16:10 அளவில் இருக்குது. அதனுடைய அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6:30 5:30 அப்படிங்கிற அளவில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி உங்களுக்கு பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. சூப்பரான இந்த 3 BHK கோயம்புத்தூர் மதுக்கரை பக்கத்தில் LNT பைபாஸ் பக்கத்தில் எட்டிமடையில் அமைஞ்சிருக்கு. வாங்க தேர்ட் பெட்ரூமும் பார்ப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா 16:10 அப்படிங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வடவரத்தலையில் ஃபுல்லுமே உங்களுக்கு அலுமினியத்தில் டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹிடன் ஸ்பேஸோட மேலே ஸ்பாட்லைட் டிசைனர் ஃபேன் 2:4 வெர்டிஃபைட் டைல்ஸ் அப்படின்னு கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக 4:10 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் டைல்ஸ் அடிக்கும் தலைக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் உங்களுக்கு டவர் பார், டவர் செட், வாஷ் பேசின் எல்லாமே இந்த வீட்டில் வந்துடும். வாங்க இந்த ஹாலில் இருந்து வெளியில் போனால் ஓப்பன் டெரஸுங்க. கீழே டெரக்கோட்டாவில் பெயிண்ட் பண்ணி முன்னாடி பர்கோலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு ஸ்பாட்லைட் கொடுத்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு காம்பவுண்ட்லேருந்தே டிசைன் பண்ணி அருமையாக இருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை எட்டிமடையில் அமைஞ்சிருக்கு. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸ் வந்து ஹெவியான மெட்டலில் கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிஷ்டு ஹோமுங்க.
இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லையும் உங்களுக்கு டெரகோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட் பண்ணி வாட்டர் டேங்க் 2 டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. இதனால் நம்மளுக்கு ப்ரெஷரும் கிடைக்கும். சோலார் வாட்டர் ஹீட்டர் மாத்திரனாலும் மாட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஹோமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சென்ட்டில் 3மே மாஸ்டர் பெட்ரூம் வர மாதிரி செமி ஃபர்னிச்சராக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய அட்டகாசமான வீடுங்க. இதுவரைக்கும் ஐமை ஹோமை பார்த்ததுக்கு நன்றி. கனவு மெய்ப்படும்.